Good morning, Shubha here at Mylapur Kitchens. இன்னைக்கு I'm going to show you how to make பொடலங்காய் பொரிச்ச குழம்பு. சாமான் ஃபர்ஸ்ட் கட்டித்தரேன். இதுக்கு அரைക്കേണ്ടது തേങ്ങ, മുളകാവത്തൽ ഇത്ര വേണ്ട, ഒരു 4 മുളകാവത്തൽ പോരും. கொஞ்சம் കുരുമുളക്, ധനിയ, ഉഴുത്തമ്പരിപ്പ്, ജീരകം. இதெல்லாம் தான் அரைக்கணும், வறுத்துட்டு அரைக்கணும். இது பொடலங்காய் வேகிச்சு வச்சது. ப்ரெஷர் குக்கர்ல சாம்பார் பொடி 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1 விசில். அத்தரது வந்ததா? வரலையா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே. இப்போ இது வறுக்கண்ட சாதனங்கள். ஒரு 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 2 டீஸ்பூன் தனியா, கொஞ்சம் குருமுளகு, 4 மிளகாவத்தல், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கலர் மாற தொடங்கிடுச்சு. அதில் தேங்காயம் போட்டுட்டு ஒன்று கூட வறுத்துக்கணும், கட் பண்ணி. ஓகே, இது ரொம்ப தேங்காய் ப்ரௌனாக ஒன்றும் வறுக்கண்டா, ஒன்று வறுத்தா போயிடும். இது பொடலங்காய் வேகிச்சு வச்சது, இது பருப்பு வேகிச்சு வச்சது. இது வறுத்ததை மிக்சியில் வெள்ளம் விட்டு அரைக்கணும், பின்ன பொரிச்சு கட்டணும். இதெல்லாமே சேர்த்து அரைக்கிச்சுன்னா பொடலங்காய் பொரிச்ச குழம்பு ரெடி. தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், பொரிச்சு கொட்ட போறேன். கடுகு வெடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ரெடியா வச்சுக்கிறேன். பொரிச்சு கொட்டுறது கொஞ்சம் ஜீரகம், அது கூட பின்ன ஒரு 2 மிளகாவத்தல். அதெல்லாம் பொரிஞ்சப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயமும். இப்போ கடுகு பொட்டுறது இந்த உளுத்தம் பருப்பு, ஜீரகம், மிளகாவத்தல் எல்லாம் போட்டாச்சு. கறிவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் பொரிச்சு கட்டிட்டு அதுல வேகிச்ச வெள்ளத்தோட பொடலங்காய் ஃபுல்லா போடணும். ரொம்ப வெள்ளமாவும் வேண்டாம், ரொம்ப கட்டியாவும் வேண்டாம். இது வறுத்ததெல்லாம் இப்போ மிக்சியில போட்டு அரைச்சாச்சு, அதையும் இது கூட போட்டுடலாம். ஸோ இதில் பொரிச்சு கொட்டியாச்சு, வேக வச்ச பொடலங்காயை போட்டாச்சு, அரைச்ச தேங்காயும் போட்டாச்சு. இது நல்லா வந்து திளைச்சிக்கட்டும். நான் உப்பும் ஒரு பொட்டு வெல்லமும் இப்போ போடுவேன். உப்பு போட்டாச்சு, நல்லா திளைக்கிறது ஒரு பொட்டு வெல்லம். இது ஆப்ஷனல், லேஸ் திருப்பு பிடிக்கிறதே ஒரு பொட்டுண்டா போயிடும். இது திளைச்சப்புறம் இது துவரம் பருப்பு வேச்சு வச்சது, இதையும் இதில் போட்டு கொத்தமல்லியும் போட்டால் கூட்டு ரெடி. வெரி சிம்பிள் ரெசிபி. இதுக்கு பொடலங்காய்க்கு பதிலாக நீங்கள் மிக்சட் வெஜிடபிள்ஸ் போடலாம். சௌச்சோ, கேரட், பட்டாணி, காலிஃப்ளவர், கேபேஜ். வேற என்ன கூட்டு பண்ணுவான்? சௌச்சோ தனியாக பண்ணலாம், பாட்டில் கர்ட் பண்ணலாம், கேபேஜ் தனியாக பண்ணலாம். ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் ஃபார் திஸ். நல்லா திளைச்சாச்சு. இது வெரி லோ ஆயில் ஆல்சோ. ஒரு ஸ்பூன் எண்ணெய் பொரிச்சு கொட்டுறதுக்கு, வேற எண்ணெயே இல்லை. இது ஃபுல்லா போட்டுடலாம். கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்குமல்ல, ரொம்ப வெள்ளமாகவும் கூடாது. திஸ் இஸ் சிமிலர் டு மிளகூட்டல், பட் நாட் குவைட். அரைச்சி விடுறதுல கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. கொஞ்சம் கூட எரிவு இருக்கும். பொடலங்காய் வேக விடுறத சாம்பார் பொடியும் போடலாம். கொஞ்சம் பொடலங்காய் பொரிச்ச குழம்பு ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு டன். இதுல மிக்சட் வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சா சப்பாத்தி கூட நல்லா இருக்கும். இது புளிப்புன்னு இருக்காது, பட் இட்ஸ் a very delicious dish.